பிரதமர் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த காட்சிகளை பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட ஆலயமான ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் தரிசனம் செய்து வருகிறார். செய்தியாளர் சோனிமுத்தன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சோனிமுத்தன், கோவிலில் பிரதமர் இருக்கிறார், அவருக்கு என்ன விதமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் வருகை தந்து முன்னதாக அந்த பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைத்த பிறகு சாலை மார்க்கமாக உலக பிரசித்தி பெற்ற அந்த ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்ற அவருக்கு முன்னதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோயில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிவார தெய்வங்களை வணங்கிய பிறகு அந்த பகுதியில் இந்த தரையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமியை தரிசித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அங்கிருந்து சாலை மார்க்கமாக மீண்டும் இந்த பொதுக்கூட்ட மேடையை வந்தடைய உள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். சுமார் ஒரு 20 நிமிடம் அந்த சிறப்புரையானது இருக்க உள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. இந்த மேடையில் அதாவது ரயில்வே துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள், அதுபோல தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள், பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த மேடையில் வீற்றிருக்கிறாங்க. மேலும் ரயில்வே துறையின் சார்பில் 6,000க்கும் மேற்பட்ட ரயில்வே துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள், பாஜக தொண்டர்கள் உள்ளிட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்கூட்ட மேடையில் இருக்காங்க. இந்த தரிசனத்தை முடித்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு அவர் வருகை இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.